2025 நீட் தேர்வு முடிவுகளை பார்க்கும்போது MBBS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக கல்வி ஆலோசகர் அஸ்வின் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நீட் 2025 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 1,23,844 மாணவர்கள் எக்ஸாமை குறைவாக எழுதியிருக்கிறாங்க. நீட் கிளியர் பண்ணினதில் கூட 79,322 மாணவர்கள் குறைவாக கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. சென்ற வருடத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃபும் குறைத்து தான் வச்சுருக்கிறாங்க. ஓசிஐ பொறுத்தவரை சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் 18 கட் ஆஃப் நீட்டு கிளியர் பண்ணுறதுக்கான கட் ஆஃபில் குறைச்சி வச்சுருக்கிறாங்க. அதே போல் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிஐ பொறுத்த வரைக்கும் சென்ற வருடத்தை விட இந்த வருஷம் 14 கட் ஆஃப் குறைச்சி தான் வச்சுருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை சென்ற வருடம் 1,52,919 மாணவர்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 1,35,715 மாணவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணும் பொழுது 17,204 மாணவர்கள் தமிழகத்தில் நீட் தேர்வை குறைவாக எழுதியிருக்கிறார்கள். குவாலிஃபைடு பொறுத்த வரைக்கும் சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் 13,017 மாணவர்கள் இந்த வருஷம் குறைவாக தமிழகத்தில் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் டாப் 100 ரேங்கில் 6 மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 6 மாணவர்களில் ஒரு மாணவர் கூட ஃபீமேல் கேண்டிடேட்டாக இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் சுமார் 120 கட் ஆஃப் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். ஜென்ரல் கேட்டகரி ஓசிஐ பொறுத்தவரை சென்ற வருடம் 651, இந்த வருடம் 535 540 மார்க்குகள் இருந்தாலே சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். பிசிஐ பொறுத்தவரை சென்ற வருடம் 620, இந்த வருடம் 495 500 மார்க்குகள் இருந்தாலே பிசி மாணவருக்கு சீட் கிடைக்கும். பிசி முஸ்லீமை பொறுத்தவரை சென்ற வருடம் 612, இந்த வருடம் 487 492 மார்க்குகள் இருந்தாலே சீட்ஸ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். எம்பிசியை பொறுத்தவரை சென்ற வருடம் 603, இந்த வருடம் 480 485 மதிப்பெண்கள் இருந்தாலே சீட் கிடைக்கும். எஸ்சியை பொறுத்தவரை சென்ற வருடம் 536, இந்த வருடம் 430 435 மார்க்குகள் இருந்தாலே சீட்ஸ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். எஸ்சிஏவை பொறுத்தவரை சென்ற வருடம் 463, இந்த வருடம் 370 முதல் 375 மார்க்குகள் இருந்தால் சீட்ஸ் கிடைக்கும். எஸ்டிஐ பொறுத்தவரை சென்ற வருடம் 488, இந்த வருடம் 375 முதல் 380 மார்க்குகள் இருந்தாலே சீட்ஸ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நீட் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு மேல் மார்க் வாங்கியவர்களுடைய எண்ணிக்கை 2022 21,164, 2023 29,351, 2024 80,117, 2025 வெறும் 10,658 மாணவர்கள் மட்டுமே 600க்கு மேல் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதே போல 500க்கு மேல் சென்ற வருடம் மார்க் வாங்கியவர்களுடைய எண்ணிக்கை 3,22,128, ஆனால் இந்த வருடம் வெறும் 51,511 மாணவர்கள் மட்டுமே தான் 500க்கு மேல் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்த வருஷம் இவ்வளவு மார்க் குறைஞ்சதுக்கு காரணம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மிக மிக டஃப் அப்படின்னு ஒரு புறம் இருக்க, டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்பது மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருந்தது. அதனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஃபிசிக்ஸை முதல்ல எடுத்து எழுதிய மாணவர்கள் மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கூட நாம் நன்றாக படித்தோம், இவ்வளவு டஃப்பாக வந்துட்டதேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதனால் தோல்வி பயத்தில் நிறைய மாணவர்கள் கூட படித்ததை கூட சரியாக எழுத முடியாமல் திணறி போனார்கள் அப்படிங்கிறது கூட ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் 650க்கு மேலே சென்ற வருடத்தில் 12,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த தடவை வெறும் 73 மாணவர்கள் மட்டுமே தான் இருந்தார்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.